வணக்கம் தோழர்களை. பிடிச்சதை சாப்பிட்டு உடம்ப மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிற சீரீஸில் இது நாள் 3. கிளைண்ட்டுக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக என்னைக்கு கூப்பிட்டார். ஸோ அதனால் 5 o'clock எந்திரிச்சு ரெடி ஆகிட்டேன். எந்திரிச்சதும் வேலையாக எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கோன்னு பார்த்தா 7 மணி நேரம். ஓகே, சூப்பர், இன்னைக்கு டே சூப்பராக போக போகுது அப்படின்னு மைண்டுக்குள்ளே நினச்சிட்டு கிளம்பியாச்சு. வேலையாக பாடியை நல்லா ஹைட்ரேட்லாம் பண்ணிட்டு கிளைண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் கிளைண்ட் வரலையா. சரி, ஓகே, எந்திரிச்சிட்டோம், இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு வாழைப்பழத்தை முழுங்கிட்டு ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. கிரியேட்டின், வே ப்ரோட்டீன் எல்லாமே எடுத்துட்டு ஜிம்முக்கு கிளம்பினேன். யூஸ்வலாக நான் கிரியேட்டின் எப்போவுமே ஒர்க் அவுட் நடுவில் எலக்ட்ரோலைட்டோட சேர்த்து தான் எடுப்பேன். அப்புறம் என்ன, ட்ரெஸ் எல்லாம் சட்டுன்னு போட்டுட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு ஹெவியாக கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணலாம், ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஃபுட் அடிச்சுட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணேன். டீ பாயில் போயிட்டு எக் பஃப்ஸ் கேட்டால் இல்லையா. சரி, ஓகே, பக்கத்தில் இருக்க கடையில் போயிட்டு ஸ்வீட் போண்டாயும் நல்ல ஸ்ட்ராங் காஃபியும் குடிச்சிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இங்கே இருக்க பையா வேற நம்மளை குறுன்னு பார்த்துட்டு போனான். நேற்றுக்கு சென்னையில் மழை பெஞ்சதுனால இன்னைக்கு என்னமோ கிளைமேட் ரொம்ப நல்லாவே இருக்கு. இன்னைக்கு நமக்கு ஜிம்ல காம்பவுண்ட் மூமெண்ட்ஸ் அப்படின்னா மல்டிபிள் ஜாயிண்ட் அண்ட் மசில் சேர்ந்து பர்ஃபார்ம் ஆகுறதுக்கு பேர் தான் காம்பவுண்ட் மூமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்குவாட்டு, டெட் லிஃப்ட்டு, அப்புறம் புல் அப்ஸ், டிப்ஸ், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்த புரதத்தை சாப்பிட்டுட்டு குக் பண்ணுறதுக்கு தேவையான புரதத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஸோ இன்னைக்கு என்ன, சிக்கன், தயிர், அப்புறம் வெஜிடபிள் சாப்பிட்டுட்டு அப்புறமா நம்மளோட கிளைண்ட்டுக்கு இன்னைக்கு ஆப்ஸ் அண்ட் மொபிலிட்டி செஷன். ஸோ அந்த ஒர்க் அவுட் செஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்னைக்கு நைட்டு சீக்கிரம் தூங்கணும். அதனால காஃபி குடிக்காமல் ஜஸ்ட் பனானா கேக் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு டின்னரையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க நமக்கு இன்னைக்கு ஒரு பீட்சா வாங்கி கொடுத்தாங்க, நம்மளோட ஃபேவரட் சீஸ் வால்கானோ பீஸா. ஸோ அதையும் நல்லா முழுங்கிட்டு ஒரு 30 minutes வாக் போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஃப்ரெஷ் ஆகிட்டு நாளைக்கு ரன் இருக்கிறதுனால சீக்கிரம் தூங்கணும். மெலட்டனின் சப்ளிமெண்ட்டை குடிச்சிட்டு அப்படியே தூங்க போயிட்டேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டாடா, பாய்.